வணக்கம் மக்களே. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இல்லை 60 வயதிற்கு மேற்பட்ட பெற்றோர்கள் இருக்காங்க, இல்லை நீங்கள் இந்த மூத்த குடிமக்களாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சூப்பரான மிகப்பெரிய குட் நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்காக 3 மிக முக்கியமான அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் வயசானவங்க ரேஷன் கடைக்கு போய் க்யூவில் நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை போலவே அவர்களுக்கு வர்ற மாதாந்திர பணமும் அதிகரிக்க போகுது. இது என்னென்ன அறிவிப்புகள், இதனால யாருக்கெல்லாம் லாபம், எல்லாத்தையும் 4 நிமிஷ வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் முதல் அறிவிப்பாக எல்லோரும் எதிர்பார்த்த மிகப்பெரிய அப்டேட் தான். அதாவது பென்ஷன் உயர்வு. தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்று உள்ள தாவேக்க அரசு முதியோர் உதவித்தொகை திட்டத்தில் ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வராங்க. இது வரைக்கும் முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1200 ரூபா உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இதை 1500 ரூபாக உயர்த்தி வழங்க அரசு புதிய கொள்கைகளை வகுத்து வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற்று வர 60 வயது மேற்பட்ட மூத்த பெண்மணிகளை இந்த புதிய திட்டத்தின் கீழே கொண்டு வந்து அவர்களுக்கும் மாதம் 1500 ரூபா வழங்க இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது வந்து பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட்ட உடனே அனைவருக்கும் இந்த 1500 ரூபா நீங்கள் ஆண்களாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கும் வரும். இதை பற்றின அதிகாரப்பூர்வ அரசாணை அடுத்த மாதம் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட உடனே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இரண்டாவது அறிவிப்பு வயசானவர்களுக்கு ரொம்பவே நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். வயசான காலத்தில் ரேஷன் கடைக்கு போய் வெயிலில் நின்று பொருட்கள் வாங்கணும், அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். சில பேருக்கு கைரேகை கூட விழுகாது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு வந்து முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாரு. இப்போ குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக யாராவது 60 வயது அல்லது அதற்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா இனிமேல் ரேஷன் கடைக்கு நேரில் வர தேவையில்லை அப்படின்னும், இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் கடை ஊழியர்களே உங்களுக்கு தேவையான அரிசி, சர்க்கரை, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வீட்டுக்கே தேடி எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செஞ்சுடுவாங்க. இந்த திட்டம் இப்போது தமிழ்நாட்டில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. நான் போன டைமே விண்ணப்பம் செஞ்சேன், எனக்கு வரல அப்படின்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் வயசானவங்க மட்டும் தனியாக இருந்தால் இந்த திட்டத்தை உடனே வந்து அமல்படுத்திக்க சொல்லி எடுத்து சொல்லுங்கள். மூன்றாவது அப்டேட், இந்தியா முழுக்கவும் இருக்க மூத்த குடிமக்கள் கடந்த 6 வருஷமாக கேட்டுட்டு இருக்க ஒரு கோரிக்கை. அதாவது ரயில் டிக்கெட் சலுகை கொரோனா சமயத்தில் நிறுத்தப்பட்டது. இந்த சலுகையை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு மத்திய ரயில்வே அமைச்சகமும் நிதி அமைச்சகமும் இப்போது தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை மீண்டும் அமலுக்கு வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் அரசு தரப்பு வட்டாரங்கள்லேருந்து சொல்லப்படுது. ஆனால் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, ஏசி கோச்சுக்கு இந்த சலுகை அப்படின்றது கிடையாது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் பயணிக்கும் ஜென்ரல் மற்றும் ஸ்லீப்பர் வகுப்புகளுக்கு மட்டும்தான் முதற்கட்டமாக கொண்டு வர போகிறாங்க. இது வந்தால் நம்ம ஊர் பெரியவங்க ஆன்மீக பயணங்களா இல்லைனா சொந்த ஊருக்கோ ரொம்பவே வந்து குறைந்த செலவில் நிம்மதியாக போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் பெஸ்ட்டு தான். ஸோ மக்களே, வீட்டுக்கு வர ரேஷன் பொருட்கள் 1500, பென்ஷன் உயர்வு, ரயில் கட்டண சலுகை, இது 3 நல்ல விஷயங்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 3 அறிவிப்புகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பான்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்ததுன்னா அவங்களும் பயன்பெறட்டும். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்களும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.